இன்றைய தினம் 1 நவம்பர் 2022 நேரம் வந்து சரியா 9 மணி 11 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் ரோபோல கொண்டு வந்திருக்கோம். எதுக்காகனா சைடுவேஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப சைடுவேஸா போகுது. அதை டேக்கிள் பண்றதுக்காக ஒரு சின்ன ரெண்டே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அதை பத்தி சொல்றேன். என்ன மாற்றம்னா நாம ரோபோல மல்டிபிளேயர்ல பாத்தீங்கன்னா 1.5 பதில் 1.2ன்னு போட்டிருக்கோம். 1.2 ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா சாதாரணமா நமக்கு வந்து ஹைபிரிட்ல 1 2 4 8ன்னு போகும். ஆனா இந்த 1.2 போடுறதன் மூலமா 1 1 அதாவது 1 2 3 4 5ன்ற விகிதாச்சாரத்துல போகும். இது எதுக்காகனா மார்க்கெட்ல வரக்கூடிய இந்த சைடுவேஸ் மார்க்கெட்ல நம்மள காப்பாத்தும். இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டப். ரெண்டாவது வந்து நான் அதையும் சொல்றேன் உங்களுக்கு. இப்பதான் மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. செகண்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டாவது இது மாற்றம் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா யூசுவலா செகண்ட் கேண்டில் வந்த உடனே செகண்ட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து கட் ஆகும் மார்க்கெட். ஆனா இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோக்கும் சில கேப் கொடுத்திருக்கும். என்ன கேப்னா பஃபர் கொடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு செகண்ட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து நமக்கு 20 பாயிண்ட் பஃபர் கொடுத்திருக்கோம். முதல்ல வந்து ரோபோல மாத்திருக்கோம் 1.2ன்றத. ரெண்டாவது சார்ட்ல பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ல போயிட்டு நம்ம பேராமீட்டர்ல என்ன பண்றோம் 20 பாயிண்ட்னு பஃபர் கொடுக்கிறோம். பஃபர் பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்றோம், பேராமீட்டர் போறோம், பாத்தீங்கன்னா பஃபர்ன்ற இடத்துல 20 பாயிண்ட் கொடுக்கிறோம். இது எதுக்குன்னா நமக்கு அன்னெசரியா வர காலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. இந்த ரெண்டு விஷயம் பண்ணாலே போதுமானது. பாக்குறோம் மத்ததெல்லாம் சேம் தான். இமீடியட் அதெல்லாம் கூட மாத்திக்கணும் நம்ம. மத்ததெல்லாம் சேம். ஒரே ரெண்டு விஷயம் தான். பேராமீட்டர்ல போயிட்டு மல்டிபிளேயரை 1.2 கொடுங்க. அடுத்தது பஃபர்ன்ற இடத்துல 20 பாயிண்ட். பஃபர்னா என்ன? ஹைல இருந்து ஒரு 20 பாயிண்ட் மேல போனதான் எடுக்கும். லோல இருந்து 20 பாயிண்ட் கீழே வந்தாதான் நமக்கு சிக்னல் எடுக்கும். இவ்வளவுதான் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். இதை மட்டும் அடாப்ட் பண்றது மூலமா அன்னெசரி கால்ஸ் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு லைவ்லயே காட்டி தரேன். பாக்குறோம் நமக்கு செகண்ட் கேண்டில் லோ கட் ஆயிருக்கு. ரோபோல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு நம்ம பாக்குறோம். அதே போல டெர்மினல்ல பார்ப்போம். டெர்மினல்ல பாக்குறோம் 41,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பாக்குறோம் நியூட்ரல்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் மார்க்கெட் அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு 173 ரூபாய் கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. பேராமீட்டர்ல பார்த்தோம்னா நமக்கு டபுள் லைன் இமீடியட் 220 போட்டிருக்கோம். பஃபர் வந்து 20 ரூபாய் கொடுத்திருக்கோம். ஏன் பஃபர் 20 பாயிண்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஹைக்கும் லோக்குண்டான இடைவெளி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால திரும்ப 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 ஹைலோ அடிக்குது. ரொம்ப மார்க்கெட்டுடைய ஒரு மூவ்மெண்டே டோட்டலா கம்மியாயிடுச்சு. ஒரு 200 பாயிண்ட் கூட இல்ல. நேத்தெல்லாம் வந்து 200 பாயிண்ட் இல்ல. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாவே ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு. ஸோ நமக்கு அன்னெசரி எடுக்கக்கூடாதுன்றதுனால அது 20 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். மற்றும் வந்து போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா 1.2 வச்சிருக்கோம். ஸோ இது 1 2 3 4 எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் மார்க்கெட் மேல இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆர்டர் புக் பாக்குறோம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. டெர்மினல் பார்க்கலாம். டெர்மினல்ல பாக்குறோம் 337 ரூபாய் கிட்ட 41,200 புட் ஆப்ஷன் வந்து 337 ரூபாய் கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் சேம் பிளாட்டா தான் போயிட்டு இருக்கு. இப்ப எதுவும் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹைய கட் ஆச்சுன்னா திரும்ப கால் பை ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாக்குறோம் பை சிக்னல் வந்திருக்கு. ரோபோல கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ரோபோல கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. டெர்மினல் பார்க்கலாம். டெர்மினல்ல பாக்குறோம் 41,700 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பாக்குறோம் நியூட்ரல்ல இருக்கு. கால் ஆப்ஷனுக்கு ஓவரால் வந்து 300 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. டோட்டல் சைடுவேஸ். எம்டிஎம் பாக்குறோம் 600 ரூபாய் கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. இப்ப பொசிஷன் எதுவும் இல்ல. வெறும் 600 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. எதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கேப் கொடுக்குறோம் அப்படின்னா
நம்ம சைட்வேஸ் போகும்போது அன்னெசரியா 4-5 தடவை பை செல் வந்துட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நாம என்ன பண்ணிருக்கோம், பேராமீட்டர்ல 20 பாயிண்ட் பஃபர் கொடுத்துருக்கோம். அதாவது 20 பாயிண்ட் பஃபர் சொன்னா செகண்ட் கேன்ல ஹை லோக்கு மேல 20 பாயிண்ட் தண்ணி மேல போனதான் எடுக்கும், கீழே 20 பாயிண்ட் கீழே வந்ததான் எடுக்கும். போட்டு வச்சிருக்கோம் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி போகுதுன்னு தெரியல. பார்க்குறோம் ஹைபிரிட்ல 2 லாட் எடுத்திருக்கு. 2 லாட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் சார்ட்ல சடனா மேல போயிருக்கு. ஸோ டெர்மினல் பார்க்குறோம் 2 லாட் எடுத்திருக்கு. ஒரு 500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஓவரால் எம்டிஎம் வந்து 650 ரூபா 700 ரூபா கிட்ட கால் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் இருக்கு. ஓவரால் எம்டிஎம் வந்து ஒரு 400 ரூபா கிட்ட இருக்கு. மார்க்கெட் வந்து சடனா மேல போனதுனால நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் வந்து சரியா 9:50 ஆகுது. இப்ப பாக்குறோம் மார்க்கெட் நல்லா மேல போயிட்டு இருக்கான். நம்ம 3000 ரூபாய் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம் ப்ராஃபிட். நல்லா சரசரன்னு மேல போயிட்டான். 2948 ரூபா கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் 2948 ரூபா 2800 ரூபா கிட்ட இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 3000 ரூபா தான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கட் ஆயிடும். பாக்குறோம் 3000 ரூபா வந்துருச்சு. 3000 ரூபா வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுது. கட் ஆயிருக்கு பொசிஷனு. டெர்மினல் பார்ப்போம். டெர்மினல்ல பாக்குறோம் 2948 ரூபா நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கோன்றத நான் தெளிவா விளக்குறேன். இப்போ நமக்கு 3000 ரூபா ப்ராஃபிட் புக் ஆயிருச்சு. இன்னைக்கு நான் அன்னெசரி ட்ரேட குறைக்கிறதுக்காக 2 விஷயம் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு பஃபரை மட்டும் கொடுத்தேன். இப்ப அந்த பஃபரை ரிமூவ் பண்ணதுனா, பஃபர் ஒரு 20 பாயிண்ட் கொடுத்ததுனால இன்ட்ராடேல எனக்கு ஒன்லி 2 சிக்னல் மட்டும் தான் வந்திருக்கு. இதே நான் பஃபரை கொடுக்காம அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த பஃபர்ன்றது 20 பாயிண்ட். பஃபர்னா என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, இந்த ஹைய கட்டானா நமக்கு கால் ஆப்ஷன் பை ஆகும், லோவை கட்டானா புட் ஆப்ஷன் பை ஆகும் இல்லையா. நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஹைய கட்டான உடனே எடுக்காம அது மேல ஒரு 20 பாயிண்ட் தள்ளி எடுக்கிற மாதிரி. ஏன்னா அந்த ரேஞ்ச் ரொம்ப சுருங்கி இருக்கு. மார்க்கெட் வந்து ரொம்ப கம்ப்ரஷன்ல போயிட்டே இருக்கிறதுனால அந்த சுருக்கத்துக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், 20 பாயிண்ட் மேல எக்ஸ்ட்ரா கேப்பும் கீழே 20 பாயிண்ட் கேப்பும் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன இருக்கு, இப்ப அந்த 20 பாயிண்ட் கொடுத்ததுனால எனக்கு 2 சிக்னல் தான், ஒரு செல் சிக்னல் ஒரு பை சிக்னல் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு 3000 ரூபாய். இப்போ நான் அந்த 20 பாயிண்ட் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல ரிமூவ் பண்ணி காட்டுறேன்னா என்ன ஆயிருக்கும், ஒரு செல்லு ஒரு பையு திரும்ப ஒரு செல்லு திரும்ப ஒரு பையு. சப்போஸ் இந்த 4 ட்ரேடுக்குள்ள நமக்கு அந்த 3000 ரூபாய் லாஸ் ஆயிருந்ததுன்னா முடிஞ்சது கதை. இன்னைக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான், சைட்வேஸை டேக்கிள் பண்றதுக்காக தான் நாம என்ன பண்ணிருக்கோம், 20 பாயிண்ட் நம்ம பஃபர் கொடுத்துருக்கோம். இது நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது செட்டிங்ஸ். போர்ட்போலியோல மல்டிப்ளேயர் வந்து 1.5 தான் கொடுத்துருப்போம். 1.5னா எப்படி, 1 2 4 8 டபுளா மல்டிப்ளை ஆகிற மாதிரி. ஆனா நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், 1.2 கொடுத்துட்டேன். 1.2 கொடுத்தோம்னா எப்படி ஆகும்னா, கால் ஆப்ஷன் 1 எடுக்கும், திரும்ப புட் ஆப்ஷன் 1 எடுக்கும், கால் ஆப்ஷன் 2 எடுக்கும், புட் ஆப்ஷன் 2 எடுக்கும், திரும்ப கால் ஆப்ஷன் 3 எடுக்கும், புட் ஆப்ஷன் 3 எடுக்கும், கால் ஆப்ஷன் 4 எடுக்கும், புட் ஆப்ஷன் 4 எடுக்கும். அதாவது 1 2 3 4 விகிதாச்சாரத்துல மல்டிப்ளை ஆகும். சோ இதுதான் நம்ம சைட்வேஸ டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும். நம்மளால முடிஞ்ச அளவு மார்க்கெட்டை வந்து மேல போறதோ கீழே வர வைக்கிறதோ, கீழே போற மார்க்கெட்டை மேல வர வைக்கிறதோ முடியாது. இருக்கிற சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணாலே போதுமானது. இன்னைக்கு ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி.